ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஷ்மிதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளியோதரை ரெசிபி. கோவில் புளியோதரைனா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அது வீட்டிலே செஞ்சால் எப்படி இருக்கும்? வாங்க பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? ஒரு 10 வரமிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். ஒரு பேன் எடுத்து பேன் நல்லா சூடானதும் நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நிதானமாக ஸ்லோவாக ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. கைவிடாமல் நிதானமாக பண்ணணும். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் ஸ்லோவாக ரோஸ்ட் பண்ணுங்கள். நிதானமாக ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணுறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புளியோதரில். இப்போது நல்லா பொன்னிறமாக ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி பருப்பு தரத்தோட பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். நாங்கள் ஆயில் நிறைய சாப்பிட மாட்டோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறோம். பட் புளியோதரைக்கு ஆயில் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா தாராளமாக ஆட் பண்ணலாம். புளியோதரைக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் ஆட் பண்ணல. கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணால் புளியோதரைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2 ரெட் சில்லிஸு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. எல்லாம் நல்லா ரெட்டாக ஆறுனதுக்கு உடனே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல மணம் வரும். வீடு ஃபுல்லாக அந்த மணம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அது கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது புளி சொல்ல மறந்துட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போகணும், பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போது நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பவுடர், அதை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கெட்டியாக வரும் புளிக்காய்ச்சல், அந்த டைமில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுடுங்க. ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் போனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதை பாருங்கள், நான் கம்மியாக எண்ணெய் போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே வடித்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறுங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெறும் புளியோதரையை கோவில் புளியோதரையை மாற்றக்கூடிய அந்த சீக்கிரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பொடிச்சு வச்ச அந்த பொடி மிச்சம் இருக்கு இல்லையா, அதில் 2 ஸ்பூனு சாதம் கிளறும் போது தூவி நல்லா கிளறுங்க. இதுதாங்க மெயின் சீக்ரெட்டு. எல்லா கோவில்லையும் இப்படி தான் செய்கிறாங்க. இதை எனக்கு சொன்னது ஒரு கோவில் பூசாரிங்க, அதை நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். பொடியை சேர்த்து நல்லா கிளறி அந்த சாதத்தை அப்படியே மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஊறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். கோயில் புளியோதரையை வீட்டிலே செஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச 2 விஷயம், ஒன்று திருப்பதி லட்டு, இன்னொன்று கோயில் புளியோதரை. திருப்பதி லட்டோட சீக்ரெட்டை என்னன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் புளியோதரோட சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அந்த சீக்ரெட்டை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் பார்க்குறேன். பாய்.
தேங்க்யூ ஸோ மச்.